ஏங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க. ஏன் இந்த மருந்து அடிக்காம விவசாயம் பண்ணவே முடியாதா? என்னங்க இது இப்போ இப்போ எதுக்கு வர ஜென்ரேஷன்லாம் இப்படிலாம் மாறின்னு வருதுன்னே தெரில. நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா அந்த காலத்தில் இது போல மருந்தப்பா அடிச்சிருந்தேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஏன்டா அந்த காலத்தில் பூச்சி வச்சாக்கா நம்ம அடுப்பில் விரவு விட்டு எரிய வைக்கிறல்ல அந்த சாம்பல் தான் போடுவோம். இந்த மருந்தெல்லாம் அப்போலாம் வரல. இப்போ தான் எதுக்கு ஏத்தாலும் மருந்து மருந்துன்றாங்க. என்ன பண்ணுறது? அந்த மருந்து அடியெல்லாம் பயிரும் வரமாட்டேன்து அப்படின்ற மாரி சொல்கிறாரு. அது எனக்கு மனசே கேட்கலங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சாப்பிட்ற பொருள் மேலே நம்மளா விஷத்தை எடுத்து தெளிக்கிற மாரி இருக்குதுங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பயிர் பயிர் வச்சுட்டு அதை பாதி அறுவடை பண்ணிட்டு பாதி அப்படியே விட்டுட்டு அதுலேருந்து விதை எடுத்து பயிர் பண்ணாங்க. ஆனால் இப்போது நம்மக்கிட்ட ரூ. 100 விதை வாங்கிக்கின்னு அவன் ரூ. 1000 விற்கிறான். அதுவும் சரியாக வர மாட்டேங்குது. வரத்தெல்லாம் பூச்சி பூச்சி பூச்சின்னு அதுக்கு தகுந்த மருந்தும் அவனே ரெடி பண்ணிடுறான். வர ஜென்ரேஷன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல.